இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாளிலே மறுவாய்ப்புரை நான் உங்கள் மதியில் இருப்பது அதிகமாக ஏற்றடைகிறேன். என் ஆண்டவர் மீட்பர் இரட்சகர் மாணவர் நித்திய கிருபை இருக்கிறவர் பெரிய காரணம் பதிலை செய்வாராக. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக நாம் தேவனை நோக்கி பார்க்கும் ஒரு அனுகிரகத்திற்காக எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை நாங்கள் துதிக்கிறோம். எல்லாவற்றையும் பார்க்கிறோம். வார்த்தை மகிழ்ப்படுத்த சொன்ன கருத்து வார்த்தை மகிழ்ப்படுத்தி படிச்சு வைக்கிறோம். வார்த்தை அற்புத அடையாளம் உறுதிப்படுத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படுத்தும். அற்புதம் செய்யும். சகல துதிக்காமல் எடுத்துக்கொள்ளும். நீர் மாத்திரம் எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எசேக்கியேல் எழுதின புத்தகம் 47ஆம் அதிகாரம் 1 - 5 நாம் பார்க்க போகிறோம். ஆலயத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டு நதி புறப்பட்டு உலகத்தை நிரப்புவதை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளையை ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு, ஒரு மனிதன் தேவனோடு இடைப்படுவதற்கு அநேக காரியங்கள் அவசியமாய் காணப்படுகிறது. இந்த தனி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை காண்பிக்கிறதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எருசலேமிலிருந்து புறப்படுவதாய் காணப்படுகிறது. அதிலிருந்து புறப்பட்டு உலகத்தை நிரப்புவதாய் காணப்படுகிறது. இந்த அதிகாரத்தை ஆவிக்குரிய வரங்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பரிசுத்தமாக நடத்தப்படும் வாழ்க்கைக்கும் நாம் ஒப்பிடலாம். இயேசு கிறிஸ்து ஆலயம் என்று நாம் பார்க்கிறோம். அவர்தான் வாசல் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வாசல் வழியாக தண்ணீர் புறப்பட்டு சுவிசேஷமானது உலகத்தை நிரப்புவதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய கிருபையும் குறித்து இதை நாம் பார்க்கிறதாய் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையை என் வேதத்தில் நாம் விதமாக வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 47ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்புவார் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளையை ஒரு மனிதனுக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவன் விசேஷ தரிசனத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் தேவனே வழிநடத்தி செல்வார். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையை உன்னை நடத்தி செல்ல ஒருவர் உண்டு. வேதம் சொல்லவில்லையா? சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்தில் நடத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லையா? அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி சங்கீதம் 36:8, சங்கீதம் 46:4, யோவேல் 3:18, சகரியா 13:1, சகரியா 14:8 இவர்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய தண்ணீர் விதமாக நிரப்புகிறது, தாகத்தை தீர்க்கிறது, பொழிகிறது நாம் பார்க்க முடியும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், வாசற்படியிலிருந்து நீர் புறப்படுகிறதா? இந்த நீர் ஜீவ தண்ணீர் நதியாய் காணப்படுகிறது. தேவனுடைய வேதம் சொல்கிறது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வந்தது என்று சொல்லி. இன்னும் ஒரு விசேஷத்தை நாம் பார்க்கலாம். எந்த ஒரு மனிதன் தேவனை விசுவாசிக்கிறானோ ஜீவத்துள்ள நதிகள் புரண்டோடும் என்று சொல்லி யோவான் 4:14 நாம் வாசிக்கவில்லையா? இந்த ஆலயத்தின் முகப்பு கிழக்கிலிருந்து என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளையே உதிக்கும் திசையை நோக்கி இருந்தது. கிழக்கில் வாசல் இருக்கு. காரணம் என்ன? கிழக்கில் உதித்த பாவமே. ஏதேன் தோட்டம் கிழக்கில் உண்டு. கிழக்கிலே சாஸ்திரிகள் வந்தார்கள். கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டார்கள். தேவனின் திட்டம் நிறைந்ததாய் காணப்பட்டது. ஆலயத்தின் வாசல் கிழக்கில் இருப்பதில் கூட ஒரு திட்டம் உள்ளதாய் காணப்படுகிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே 47ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வடக்கு வாசல் வழியாய் புறப்பட செய்தார். தேவனாய் கர்த்தர் தான் இவர்களை வடக்கு வாசல் வழியாக கொண்டு வந்தாராம். வடக்கு வாசலிலே ராஜகுமாரர்கள் புறப்பட்டு செல்வார்கள். தேவனுடைய பிள்ளையை இந்த ஆண்டு உன்னை தேவன் வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணுகிறார். காரணம், நீ தேவன் பார்வையில் விலையேற பெற்றவன். நீ தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவன். ராஜகுமாரனாகி ராஜகுமாரத்தை இருக்கிறவளே கர்த்தருடைய வழிநடத்துகிறார். இந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புணையாய் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளையை யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38 பார்க்கும் பொழுது 39 பார்க்கும் பொழுது தேவ சமத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டு சபைக்குள் வந்து சபையிலிருந்து உலகத்தில் சென்றதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய பிள்ளை அழைக்கப்பட்ட தேவமணிதான். தேவனுடைய பணி செய்கிற முழு நேர போதகர்களே, அழைக்கப்பட்டவர்களே, போதகர்களாக அழைக்கப்பட்டு சபையின் தலைவர்களாக இருக்கிறவர்களே, சபைக்கு அங்கங்களாய் காணப்படுகிற சபையே, கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே. இந்த ஆண்டு அநேக உபத்திரவத்தின் மதிலே, அநேக போராட்டத்தின் மதிலே, அநேக இருளின் மதிலே சபைக்குள் தேவனுடைய வல்லமை புறப்படுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் சபைக்குள் வரப்போகிறார்.
சபையிலே தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். தேவ ஆவியானவர் சபையில் ஊற்றப்படுவதற்காக உலகத்தை சென்றடைவது சபையின் மூலமாகத்தான் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஆகியால் தான் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனவாளனாகவும் சபை மனவாட்டியாக அழைக்கப்படுகிறது என்று அநேக ஊழியர்கள் தாம் என்று எழுதி கொடுக்கிறார்கள். அனைவரும் சொல்லிக் கொண்டு வருவார்கள், நாங்கள் சுவிசேஷர்கள், நாங்கள் தீர்க்கதரிசிகள், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் சொல்லி அவர்கள் எப்படிப்பட்டவராய் காணப்பட்ட சபையின் தலைவரே, அழைக்கப்பட்ட போதுகிறே, தேவ ஆவிக்குள்ளே கொண்டு கொடுப்பாயா, தேவ ஆவி நிறைந்திருப்பாயா, தேவனுக்கென்று பணி செய்கிற தேவ மனிதனாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தராய் காணப்படுகிறாயா? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய வல்லமை நமக்குள் காணப்படும் என்று சொல்லி யோவானிலே 7:32 சொல்லுதான், எந்த மனிதன் தேவனை விசுவாசிக்கிறானோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தோடு நதிகள் புரண்டோடும் என்று சொல்லி. ஆம் தேவனுடைய பிள்ளையே, இது புரண்டோடுவதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வடக்கு வாசலில் வருகிறவர்கள் தேவகுமாரனும் தேவகுமார்த்தியுமாய் காணப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளையை, இது ஜீவ வார்த்தையின் சபை, ஜீவ வார்த்தை படுகிற கர்த்தருடைய பிள்ளையாக காணப்படுகிறோமா? தேவ ஜனமே, விசேஷித்தமானவன் என்பதை மறந்து போகாது. இந்த ஆண்டு இருளின் ஆண்டாய் இருந்தும் காணப்பட்டாலும், இன்னும் பாடுகளும் பிரச்சனை காணப்பட்டாலும் கர்த்தர் காக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே கர்த்தர் சொன்னார், அநேக விபத்துகள் நடக்கும் என்று சொல்லி. உலகம் அனைத்திலும் பார்க்கும் பொழுது விபத்துகளை உண்டாக்குகிறது காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை தேவன் காப்பாற்றுவார். தேவ ஜனமாய் இருக்கிற நாம் தானே தேவனோடு இருப்போம் என்று சொன்னார். தேவனுக்கு என்று இருப்போம் என்று சொன்னார். தேவன் வைத்த சபையில் தேவனுக்கு என்று உண்மை முத்தமத்தோடு காணப்படும் என்று சொன்னார். ஆபத்துகளும் விபத்துகளும் கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் மரணங்களுக்கும் துர்க்கிரைகள் குறைக்க இருப்பீர்கள். சபையை உடைக்காதீர்கள், சபைக்குள் குழப்பம் உண்டுபடாதீர்கள், சபைக்கு விரோதமாய் எழும்பாதீர்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சபையோடு இருந்து செயல்படுங்கள். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியம் செய்வராய் காணப்படுவார். தேவ ஆலயத்திற்குள் தண்ணீர் வர வேண்டும், தேவ ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும், தேவ ஆலயத்தின் மூலமாகி உலகத்தை சென்றடைய வேண்டும். அதற்கு நாம் உண்மையுள்ளவர்களாகி பாத்திரவான்களாக நடந்து கொள்வோமா? என் வேறு மீதமாக சொல்கிறது, 1000 முழம் அளந்து கடக்க செய்தாராம். அப்பொழுது தண்ணீர் கணக்காக காணப்பட்டதாம். என் தேவன் கணக்கு பண்ணும் கட்டளாய் காணப்படுகிறார். ஆலயத்தில் தோற்றம் விதமாக இருக்க வேண்டும், அது நீளம் அகலம் உயர் விதமாக இருக்க வேண்டும், படகு நீளம் விதமாக இருக்க வேண்டும், நோவக்கட்டின பேழை விதமாக இருக்க வேண்டும். 1 தேவன், 2 அகமும், 3 திருத்துவம், 4 சுவிசேஷம், 5 ஊழியம், 6 மனிதன் ஒழுக்கப்பட்டனால், 7 பரிசுத்த ஓய்வு நாள், 8 தேவனுடைய கண்களை காத்திருக்கும் நாள், 9 பரிசுத்த வரங்கள், பரிசுத்த கனிகள். தேவனுடைய பிள்ளையே, இவைகள் அதிகமாய் 10 கட்டளைகளை காண்கிறோம், 12 சுவிசேஷங்களை பார்க்கிறோம், 40 உபவாசத்தை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, தேவன் 1000 முழம் கிடக்க வைத்தார். 1000 முழம் கிடக்க வைப்பது என்பது ஒரு மனிதன் ஒரு அனுபவத்தை அடைவதை தான் குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, 1000 முழம் என்பது ஒரு அனுபவத்தை நாம் அடைகிறது. இன்னும் அனுபவத்தை அடைந்த பிறகு இன்னும் ஒரு 1000 முழத்தை கிடக்க வைக்கிறார் கர்த்தர். தேவனுடைய பிள்ளையை, இது ஆரம்ப நிலைமை கணுக்காலின் அனுபவமாய் காணப்படுகிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவியானவர் நம்மை கணுக்கால் அளவுக்கு நடந்தராக இருக்கிறார். வேதம் என்ன சொல்வது? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக் கொள்வது கணுக்காலின் அனுபவத்தின் அருமையாய் காணப்படுகிறது. ஆம், அது நிரந்தரம் முழுமையானது அல்ல, அதுதான் முற்றுப்பெற்றது அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஸ்நானம் எடுத்து தேவனுடைய பிள்ளையை பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்கிற அனுபவம் கணுக்காலின் அனுபவமே. வேதத்தில் நாம் வாசிக்கவில்லையா? மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே முடிவு புரிந்து நிலைத்து நிற்கும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லையா? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும் ரட்சிக்கப்படுகிறார் சொல்லி மார்க் 16:16 வேதத்தில் நாம் வாசிக்கவில்லையா? அப்போஸ்தலர் 2:3 பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்து இறங்கினார். அவர்கள் வெவ்வேறு பாஷையை பேசத் தொடங்கினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். தேவனுடைய பிள்ளையை, தேவ ஆவியானவர் வரும் பொழுது பேசத் தொடங்குவோம் அந்நிய பாஷையிலே என்று அநேகர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். கழுத்தை தொடங்குவார்கள், பேசு 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 என்று. அது ஆவிக்குரிய அனுபவம் அல்ல. இன்னும் சில போதனை நான் பார்த்திருக்கிறேன். ஆவியானை பெற்றுக்கொண்டு சொல்லப்படுது, சகத்தாலா மஷம்பா பாத்துவா என்று சொல்லிவிட்டு நீங்கள் திரும்ப சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். தேவன் கற்பிக்கிற தேவன் அல்ல, கிளிப்பிள்ளைகள் அல்ல, தேவ ஜனங்களும் கூட. தேவனுடைய பிள்ளையை பரிசுத்தாவியானவர் இறங்கினார். தேவன் அவரவர்களுக்கு தந்தரில வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள்.
தேவ ஜனமே நாம் விதமாய் காணப்படுகிறோம். இவைகள் எல்லாம் கணுக்காலின் அனுபவம் தான். 1 கொரிந்தியர் 14 நாம் வாசிப்போம். வேதத்தில் நாம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனோடு பேசுகிறான், ரகசியங்களை பேசுகிறான், தனக்கு பக்தி விருத்தாலே பேசுகிறான். தேவனுடைய பிள்ளையே, தேவ அவையை பெற்ற பிள்ளையே, நீ அந்நிய பாஷையில் பேசுகிறாய் என்பதை சந்தோஷப்படாதே. நீ வளரத்தான் தேவன் அழைத்தார். தேவ ஆவணர் வந்தபோது, தேவன் கொடுக்கிற பொழுது வெளிப்பிரகாரமான அடையாளமே அந்நிய பாஷையை தவிர அதுதான் முழுமையான அனுபவம் கிடையாது. தேவஜனமாக இருக்கிற நாம் தானே அந்த அனுபவத்தோடு நிற்பது நம்முடைய வேலை அல்ல. வளர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், அது எசேக்கியேல் 47 அதிகாரம் 4 வசனத்திலே, பின்னும் 1000 முழம் கர்த்தர் நடக்க வைத்தாராம். தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் மறுபடியும் 1000 முழத்தில் நடக்கிறார். ஒரு அனுபவத்திலிருந்து இன்னொரு அனுபவத்திற்கு போதுதான் 1000 முழமாய் காணப்படுகிறது. ஒரே அனுபவத்தில் இருக்க தேவன் நாம் அழைக்கவில்லை. ஆவிக்குரிய பிள்ளைகள் வளர்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இன்று கூட அனைவரும் தாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி எதையோ செய்து கொண்டிருப்பார்கள். திருடர்களாக, பொய்யர்களாக, ஏமாற்றுக்காரர்களாக, சுயநலவாதிகளாய் காணப்படுகிறார்கள். உலகம் அனைத்திலும் காணப்படுகிற ஒரு சபை உண்டு. அந்த சபையின் தலைவர்களை நாம் பார்க்கலாம். ஒரு சிலரை அது நல்லவர் இருவர் இருப்பார்கள். ஒரு சிலர் பார்ப்போம், குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இருப்பார்கள். அது திருட்டுக்கு பெயர்ப்பவர்கள் இருப்பார்கள், பொய்க்கு பெயர்ப்பவர்கள் இருப்பார்கள், பண விஷயத்தை உண்மையில்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அப்படிப்பட்ட கூட்டங்கள் ஆண்டவர் வளர வைக்க மாட்டார். அவைக்குரியவர்களை கர்த்தர் வளர வைப்பது அவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருப்பவர்களாய் காணப்பட வேண்டும் என்றும் சொல்கிறது. இப்பொழுது தண்ணீர் முழங்கால் அளவு வந்ததாம். கணுக்காலின் அனுபவத்திலிருந்து முழங்காலின் அனுபவத்திற்குள் நாம் செடுகளாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளையை இந்த முழங்காலின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? வேதத்தை நாம் வாசிக்கிறோம். பழைய துருத்திலே புதிய ரசத்தை பார்க்க முடியாது என்று சொல்லி, பழைய அனுபவத்தோடு, பாவத்தின் அனுபவத்தோடு, ஏமாற்றத்தின் அனுபவத்தோடு, பொய்யின் அனுபவத்தோடு, மற்றவர்களை அழித்து வாழ்வின் அனுபவத்தோடு புதிய அனுபவம் சேர்க்கப்பட முடியாது. தேவன் தண்டிப்பார், தேவன் அழிப்பார், குடும்பத்தையே கர்த்தர் இல்லாமல் போக பண்ணுவார். தேவ ஜனமாய் இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் தானே புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள என்று சொன்னால் பழைய திருத்தியை நீக்கி போடலாம். பழைய அனுபவம் நமக்கு வேண்டாம், பழைய வாழ்வு நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தானே புதிய அனுபவத்தை பொருளாய் காணப்படுகிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 18 வசனத்திலே, அண்ணா தான் பிள்ளைக்காக ஒவ்வொரு வருடமும் ஆலயத்திற்கு போகும் பொழுது புதிய ஆடையை கொண்டு செல்வார். அவளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கடந்த ஆண்டை காட்டிலும் என் பிள்ளை இந்த ஆண்டு வளர்ந்திருப்பார். கடந்த ஆண்டின் அனுபவம் உடை என் பிள்ளைக்கு சரியாக இருக்காது, ஆகினாலே புதிய ஆடை. தேவனுடைய பிள்ளையை ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஜனங்கள் வளர்வுகளாய் காணப்பட வேண்டும். வேதம் வாசிக்கிறோம். முழங்காலின் அனுபவம் நமக்குள் காணப்படுகிறதா? நம்முடைய முழங்கால்கள் முழங்களாய் காணப்படுகிறதா? மத்திய சுவிசேஷம் 14 அதிகாரம் 23 வேதம் சொல்லுகிறது, இயேசு தனித்து ஜெபித்தார் மலையிலே என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளையை மார்க் 14:23 மார்க் 1 சொல்லுகிறது, அவர் அதிகாலையில் இருட்டோடு இருந்து ஜெபித்தார் என்று சொல்லி. லூக்கா 6:12 சொல்லுகிறது, ராமுடன் ஜெபித்தார் என்று சொல்லி. யோவானில் வாசிக்கிறோம், அவர் தனிமையாக சென்று ஜெபித்தார் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளையை வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 5:7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி. அப்பத்தை பிடுமுன்னும் கர்த்தர் ஜெபித்தார். லாசருவை வெளியே வாய்ந்து சொல்லும் முன்னும் கர்த்தர் ஜெபித்தார். தனி தகுதி என்று சொல்லும் முன்னும் கர்த்தர் ஜெபித்தார். தேவனுடைய பிள்ளையே அவர் உலகத்தில் இந்த ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஜெப வாழ்வு விதமாய் காணப்படுகிறது. நீ முழங்க வேண்டுமா? தேவனுடைய பிள்ளையே, நீ முழங்கால் படியிடு. முழங்கால் படியிடுவாய் என்று சொன்னால் முழங்குவாய். தேவ சமூகத்தில் கண்ணீர் விடுவாய் என்று சொன்னால் கண்ணீர் விடுப்பாய். தேவ சமூகத்தில் உபவாசத்தில் இருப்பாய் என்று சொன்னால் நீ ஒன்றில் நிற்கப்படுவாய். நீ தேவ சமூகத்தில் புலம்புகளாய் இருப்பாய் என்று சொன்னால் புத்துணர்வாய் காணப்படுவாய். தேவ சமூகத்திலே கண்ணீர் விடுவாய் என்று சொன்னால் கனி கொடுக்கிறாய் மாறி போவாய். தேவனுடைய பிள்ளையே, உன் ஜபம் எவ்விதமாய் காணப்படுகிறது, உன் வாழ்வு எவ்விதமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தானே எவ்விதமான ஜப வாழ்க்கை வாழ்கிறோம். நமக்கு ஜபத்திற்கு மாதிரி என்று சொன்னால் தேவன் ஒருவரே. நம்முடைய ஜப மாதிரி இயேசுவை பின்பற்றுவோமா? அனைவரும் சொல்வார்கள், இவ்விதமாக இருப்போம் அவ்விதமாக இருப்போம் என்று சொல்ல அல்ல. தேவனுடைய பிள்ளையே, அந்நிய பாஷையை பேசுகிறாயா? வியாக்கியானம் பண்ணுகிறான், அந்நிய பாஷையை பேசுகிற நீ தானே
அந்நிய பாஷையிலே தேவனை ஆராதிக்க ஆரம்பி. அந்நிய பாஷையிலே தேவனை ஆராதிக்கிறாயா? ஷபாது அஷம்பபாது அலக்கமது அரம ஷபரா ஷபபா மதுரி கமரரத அந்நிய பாஷையிலே தேவனை ஆராதிக்கிறாய் காணப்படுகிறாயா? அந்நிய பாஷை பேசுகிற கர்த்தருடைய பிள்ளையே, அந்நிய பாஷை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அந்நிய பாஷையை கர்த்தரை நோக்கி பாடலை பாடுவாயா? சதன ஷாமமம்மதான நல்லோரா ஷலல்ல ஷாமமம்மதோ சந்தரா ஷன்னல்ல ஷாமமா சந்தோர ஷா ஷல ஷாமம்மதானரதோ. தேவ பிள்ளையே, அந்நிய பாஷையில் பேசுகிற நீதானே அந்நிய பாஷையிலே தேவனை துதிக்கிறவனாக மாறுவாயா? அந்நிய பாஷையில் தேவனை துதிக்கிற மகன் தானே அந்நிய பாஷையிலே பாடுகிறவனாக மாறுவாயா? அந்நிய பாஷையில பாடுகிற பக்கத்திர பிள்ளையே, ஆண்டவரே வியாக்கரணம் பண்ண எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே வியாக்கரணம் பண்ண எனக்கு கிருபை தாரும் கேட்பாயா? வியாக்கரணம் பண்ணவர்களாக மாறுவோமா? தேவ சனமே, நான் ஒரு அனுபவத்தை சொல்ல முடியும். அந்நிய பாஷையை ஜபித்துக் கொண்டிருப்பேன். கர்த்தர் சொன்னார், ஹவுஸ் மலைக்காக ஜபி. ஆல்ப்ஸ் மலையில 2 பேர் இருக்கிறார்கள் சொல்லி கர்த்தர் சொன்னார், சைனாவிற்காக ஜபி, அங்கு போராட்டம் நடக்க போகுதுன்னு சொன்னார். அந்த அழிவைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் நாட்டில் அமெரிக்காவை குறித்து காண்பித்தார். தேவ ஜனமே, நாம் ஜபிக்கிறவர்களாய் காணப்பட்டோம். தேவன் தேசத்தை காண்பிக்கிறார். நான் விதமாய் கேட்டேன், ஆண்டவரே நான் பேசுகிற பாஷையில் ஆராதிக்கிறவனாய் இருக்கிறேன், பாடலை பாடலாம் ஆண்டவரே, வியாக்கரணம் பண்ணுகிற கிருபையை கொடுக்கிறீர். அப்போ பொழுது அந்நிய பாஷையை நாம் பேசுகிறதை எழுத வேண்டும் என்று கேட்டு பார்த்தேன். என் பிள்ளைகளை குறித்து கரைகளுக்கு கட்டளைகள் சொல்கிறேன். அன்றைய கருத்து கடலை கொடுக்கிறேன். I want to write an unknown language master. அந்நிய பாஷை எழுத வேண்டும் என்று கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், ஒரு பேப்பரை எடு மகன் என்று சொல்லி நான் எடுத்தேன். எழுத என்று சொன்னார். அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே எழுதி கொண்டு வந்தேன். முடித்த உடனே அதை பார்க்கிறேன், ஒரு வார்த்தையும் எனக்கு புரியவில்லை. ஆண்டவரே என்ன இது கேட்டேன். அப்போ சொன்னார், ஜெபி என்று சொன்னார். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது மறுபடியும் கர்த்தர் உணர்த்தினார். அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் கர்த்தர் மாற்றினார். தேவனால் ஆகாது ஒன்றுமல்ல. தேவ பிள்ளையே, அந்நிய பாஷையை பேசுவதோடு திருப்தி அடைந்து விடாதே. ஞானஸ்தானம் பெற்றுவிட என்று திருப்தி அடைந்து விடாதே. ரட்சிக்கப்பட்ட என்று திருப்தி அடையாது. அவைக்குரிய போதகரே, உங்கள் சபையை வளருங்கள். அவர்கள் வளர வேண்டும். இருக்கிற நிலைமையில் இல்லை. இருட்டறையில் இருந்து கொண்டிருப்பதிலே இருட்டறையில் இயேசுவோடு இருந்து எழுப்பி கர்த்தருக்கு பிரகாசிக்கிறவராய் வர வேண்டும். தேவ ஜனமாய் இருக்கிற நாம் செய்கிறோமா? அந்நிய பாஷை பேசுகிற நீதானே வியாக்கரணம் பண்ணுகிறாய் மாறுவாயா? ஆராதனைக்கிறாய் மாறுவாயா? அவையிலே பாடுகிற மனிதனாய் மாறுவாயா? அவையிலே பகுத்தறிவை கேட்பாயா? ஆண்டவரே தீர்க்கதரிசனம் தாருங்கள் என்று கேட்பாயா? மேலானவரை நாடுகள் என்று சொன்னீரே, மேலான அனுபவத்தை தாருங்கள் என்று கேட்பாயா? தேவ ஜனமே, அப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தருக்கு வேண்டும் நமக்கு தர வேண்டும் என்கிறார். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வேண்டும் என்று சொன்னார். தலைவராக இருக்கிறவர்களே மற்றவர்களாக இருக்கக்கூடாது. போதவராக இருக்கிறவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். நீரினிலே பெருக ஆண்டவரே, நான் சிறுக வேண்டும் ஆண்டவரே. சுயமனில் சாம்பலாக மாற வேண்டும் ஆண்டவரே. அன்றே கிறிஸ்து இயேசுவின் சிந்தையிலே காணப்பட வேண்டும் ஆண்டவரே. உலகத்திற்கு ஆண்டவரே உண்மை காண்பிக்கணும் ஆண்டவரே. உண்மை உயர்த்தணும் ஆண்டவரே. உண்மையில் மறைந்திருக்கணும் ஆண்டவரே. என்னை மாற்றும் என்று சொல்லி நாம் கண்ணீரோடு கேட்போமா? தேவனுடைய பிள்ளையே, இன்னும் கூட அனுபவங்கள் வருகிறது. இப்போது நாம் பார்த்ததெல்லாம் கணுக்காலின் அனுபவம், முழங்காலின் அனுபவம் ஆகும். இன்னும் அநேக அனுபவம் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு தேவன் கிருபை தர போகிறார். அடுத்த வாரத்தில் நாம் சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் நம்மோடு இருக்கும்படிக்காக, தேவன் வார்த்தை ஆசீர்வதிக்கும்படிக்காக நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் நன்றி துதிக்கிறோம். எல்லாவற்றையும் பார்க்கிறோம். வார்த்தை மையப்படுதுன்னு சொன்ன கேட்டு அன்று உங்களுடைய வார்த்தைக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. என் வேதம் சொல்லுகிறது, அப்பா நீ சொல்லவில்லையா? அன்று சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒரு வியாதியால் பாதிக்கப்பட்டு சொன்னார். அப்பா கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சொன்னால் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவார்களாக. வியாதிப்பட்டவர்களை சுகமாக்க வேண்டும் சொன்னீரே. அப்பா வியாதிப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமாக வேண்டும் என்று வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தை கேட்கிற குடும்பங்களில் வியாதிகள் இருக்கும் என்று சொன்னால், இந்த அன்றைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகளை கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அற்புதங்களை செய்யபடி வைக்கிறோம். எனக்கல்ல ஆண்டவரே, உங்களுடைய நாமத்திற்கே மகிமையர பண்ணுவீராக ஆண்டவரே. உங்களுடைய நாமத்திற்கே மகிமையர பண்ணுவீராக ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தர் கனப்படுத்தினார், கர்த்தர் எங்களை வளர்க்கவர் தலையாக்கினார், மேன்மையாக மாற்றினார் சொல்லும்படிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்தும் ஆசீர்வதியும். ஜெபத்திற்காக நன்றி துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவராய் கர்த்தர் ஆண்டவரே, தாண்டாண்டவரே, இன்னும் பயங்கரமான கொடுமைகள் இருக்கும் சொன்னார். கொடுமையின் பதில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை காப்பீராக. தேவன் தம்முடைய பிள்ளைகளை காப்பீராக. அப்பா நாம மாத்திரம் மையப்படும் சில துதிகாரம் அழித்துள்ளோம். இயேசு என்ற நாமத்தின் நல்ல பிதாவே.
ஆமென். ஆமென். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் நால்வருக்காக சொல்லுங்கள். ஸ்ரீவிஷாவின் சிவனா தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிழ்ப்படுத்த வேண்டும். தேவனில் நாங்கள் மறைந்திருக்க வேண்டும். நாம் ஒருமித்து செயல்படுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துவோம். அல்லேலூயா. அடுத்த வாரம் தேவனுடைய சமுத்திரம் சந்திக்கும் மற்றும் ஒரு அளவற்றமான பிரச்சனைக்கு மடை வாசல் அபிஷேகம் பரிபூர்ணமான பதிலை காணப்படுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா.